வணக்கம். இயற்கை தரும் வரம் தளத்திலிருந்து ஜெகதீஸ்வரி கோவை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு வயசுலேருந்து 5 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முக்கியமாக கொடுக்க வேண்டிய உணவு ப்ரோட்டீன் இதில் இருக்குது அப்படின்னா பருப்பில் இருக்குது, அப்புறம் தானிய வகைகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து காய்கள் நிறைய கொடுக்கணும். நார்ச்சத்து காய் எதில் இருக்குது அப்படின்னா, நார்ச்சத்து எதில் கிடைக்கும் அப்படின்னா அவரைக்காய், பீன்ஸு, சுரக்காய், அப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி இருக்கிற காய்களில் இருக்குது. கத்திரிக்காய் அதுலெலாம் இருக்குது. அதெல்லாம் டைரெக்டாக கொடுத்தா குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. அது மிக்ஸ் பண்ணி, அதாவது கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கலாம். சாம்பாரில் எல்லா காயும் போட்டு அந்த சாம்பார் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை அந்த சாம்பாரில் இருக்க காய் எடுத்து பிணைஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி எப்படியாச்சும் அது கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த நார்ச்சத்து உடம்புல போய் சேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீர்ச்சத்து காய் சொல்லுவாங்க. நீர்ச்சத்து இதில் இருக்குன்னா இந்த பூசணிக்காய், அந்த மாதிரி இந்த தண்ணி இருக்கிற அந்த காய் அதில் இருக்குது. அப்புறம் முட்டை கொடுக்கலாம். முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, அது கொடுக்கலாம். ஆனால் அளவாக கொடுக்கணும், ரொம்ப ஓவராக கொடுக்கக்கூடாது, ஜீரணம் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக கொடுக்க வேண்டியது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட்டு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சத்து, அதாவது இப்போ வயிற்றுப்போக்கு தெரியாமல் ஏதாவது மாற்று மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வேணும்னு கொடுக்க மாட்டோம். ஒருவேளை அது எக்ஸ்பிரியான மருந்தோ ஏதாச்சும் கொடுக்குறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த டைமில் அப்புறம் இந்த நோய் இழப்புனால் குழந்தைங்க இறந்து போகிறாங்க இல்லைங்களா, அந்த இழப்பை தவிர்க்க முடியும் இந்த வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட்டு கொடுக்கறதுனால. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்து நம்ம கொடுக்கணும். அந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக பார்த்துப்போம், ரொம்ப கவனமாக பார்த்துப்போம். முக்கியமாக முடிஞ்சளவுக்கு இயற்கை உணவுகள் எடுக்க வைக்கலாம் நம்ம குழந்தைகளை. இப்போ இருக்கிற இந்த செயற்கை உணவு தவிர்த்துட்டு இயற்கை உணவு தேடி நம்ம கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டு நல்லாயிருக்கும். வருங்கால சந்ததிகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.